பகவத் தியான சோபானத்திலே 2 படிக்கட்டுகள் ஏறிக்கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் படிக்கட்டு பெருமாளுடைய திருமேனி அவயவங்கள் பாதாம்போஜம் என்கிற திருவடி தாமரையில் ஆரம்பித்து கிரீடம் வரையில் சிறிது சிறிதாக ஏறிக்கொண்டிருக்கிறோம். அந்த படிக்கட்டும் விவட்சிதம் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிற ஸ்லோகம் தெரிவிக்கிறது. பாதாம்போஜம் ஸ்பிருஷதி என்று ஆரம்பித்து ஊர்த்வம் அப்யேதி மேலே நோக்கி போகிறது என்று அந்த படிக்கட்டிலேயும் ஏறிக்கொண்டிருக்கும். இன்னொரு படிக்கட்டு தியான சோபானம் என்பது அதிலே யமம் நியமம் ஆசனம் என்று அதனுடைய 8 அங்கங்கள், யோகத்தினுடைய 8 அங்கங்களையும் 8 படிக்கட்டுகளாக வைத்து அதிலேயும் ஏறி முடித்தாயிற்று. பெருமாளுடைய பாதாதி கேசாந்த வர்ணனம் முடிவுற்றது. பிறகு பாதாதி கேசாந்த வர்ணனத்தை ஒரே ஸ்லோகத்திலே சங்கிரகித்து இதுவரையில் நடைபெற்றது என்ன என்பதை சுருக்கமாக சொல்லுகிறார் இந்த 10வது ஸ்லோகத்திலே. பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் ஊருத்வந்த்வே விலகதி சனைः ஊர்த்வமப்யேதி நாபிம் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோர் மாமிகேயம் மனிஷா வக்த்ராபிக்யாம் பிபதி வஹதே வாசனாம் மௌலிபந்தே. வழக்கம் போல மற்ற ஸ்லோகங்களில் இருப்பது போல அனுப்பிராசம் எப்படி இருக்கிறது என்றால் வக்ஷஸ்யாஸ்தே வலதி புஜயோஹோ என்று வ என்று பதங்களுடைய முதல் எழுத்து ஒன்றாகவே இருக்கிறது. வக்த்ராபிக்யாம் வஹதே வாசனாம் என்று சொல்லணி ஒரு புறம் இருக்கட்டும், நாம் அர்த்தத்தில் இருக்கிற அழகுகளை ரசிக்கப் போகிறோம். மாமிகேயம் மனிஷா என்பது கர்த்திருவாச்சக சப்தம். அதாவது இந்த ஸ்லோகத்திலே என்னென்னவோ காரியங்கள் நடைபெறுவதாக சொல்லுகிறாரே. ஸ்பிருஷதி என்றும் பஜதே என்றும் விலகதி என்றும் அப்யேதி என்றும் நிறைய கிரியாபதங்களை வினை சொற்களை போட்டிருக்கிறாரே இந்த ஸ்லோகத்திலே. இவ்வளவு காரியங்களையும் பண்ணுபவர் யார் என்று கேட்டால் பண்ணுபவர் கர்த்தா. மாமிகேயம் மனிஷா, என்னுடையதான இந்த மனிஷா புத்தியானது இவ்வளவு காரியங்களையும் பண்ணுகிறது. தேசிகனுடைய புத்தியானது, மனிஷா என்றால் மூளை புத்தி, அது ரங்கநாதனுடைய அழகிலே ஈடுபடுகிறது. ஈடுபட்டு ஒவ்வொரு திருவவயவமாக வேலாதீதா என்ற ஸ்லோகத்தில் ஆரம்பித்து ராஜன்வத்திய ஸ்திதிமதிகதா வர்த்தயஸ்டேத சோமே என்ற கடைசி இதுக்கு முற்பட்ட ஸ்லோகம் வரையிலும் மாமிகா என்னுடையதான புத்தியானது அழகிலே ஈடுபட்டது. ஈடுபட்டு என்ன பண்ணுகிறது என்றால் பாதாம்போஜம் ஸ்பிருஷதி, பெருமாள் ரங்கநாதனுடைய திருவடி தாமரையை தொடுகிறது, பிடிக்கிறது, வருடுகிறது. அதற்கடுத்தபடியாக அதற்கு அடுத்த மேல் அவயவமாக பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம், ரங்கநாதனுடைய கணுக்கால் என்கிற திரு அவயவத்தை பஜதே சென்றடைகிறது, சோபானத்தில் ஏறுகிறது. பிறகு ஊருத்வந்த்வே விலகதி, அவருடைய 2 திரு தொடைகளில் விலகதி ஒட்டி கொள்ளுகிறது. என்னுடைய புத்தி அங்கே சம்பந்தம் பெறுகிறது. அதற்கு பிறகு சனைஹி ஊர்த்வமப்யேதி நாபிம், அவசரப்படவில்லை, மெதுவாக அழகிலே ஈடுபட்டு அதை அனுபவிக்கிறவர்களுக்கு அவசரம் கூடாதல்லவா. சனைஹி மெதுவாக, ஊர்த்வம் மேலே ஏறி, சோபானத்தில் ஏறி, அப்யேதி நாபிம், நாபி என்கிற திரு உந்தி அந்த அவயவத்தை அப்யேதி சென்றடைகிறது. அதற்கு பிறகு வக்ஷஸ்யாஸ்தே, வக்ஷசி திருமார்பிலே,
ஆஸ்தே இருக்கிறது, அமருகிறது, அங்கே சிறிது காலம் நிற்கிறது. அதற்கு பிறகு வலதி புஜயோஹோ, அவருடைய 2 புஜங்களிலேயும் வலதி சுழலுகிறது. அந்த புஜங்களை சுற்றி சுற்றி வருகிறது என்னுடைய புத்தி. என்னுடைய புத்தி புஜங்களை சுற்றி வருகிறது என்றால் அதை பற்றின தியானம் எனக்கு ஏற்படுகிறது என்ற அர்த்தம். மாமிகேயம் மனிஷா வக்திராபிக்யாம் பிபதி. அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுகிறது. பெருமாளுடைய வக்திரம் இருக்கிறதே, திருமுக மண்டலம், அதனுடைய அபிக்யா இருக்கிறதே, அழகு, அதை பிபதி, இது பருகுகிறது. திருமுக மண்டலத்திலே சொட்டுகிற அழகை என்னுடைய புத்தி என்பவள் பிபதி, பானம் பண்ணுகிறாள். வஹதே வாசனாம் மௌலி பந்தே. கடைசியாக பெருமாளுடைய மௌலி பந்தம் இருக்கிறதே, மௌலி என்றால் தலை, பந்தம் என்றால் அந்த தலையிலே சுற்றி கட்டி வைத்திருக்கிற திருவாபரணம். மௌலி மணி என்கிற திருவாபரணம், மௌலி மண்டனம் என்றும் சொல்வார்கள். அதை அதிலே வாசனாம் வஹதே, வாசனையை இது தரிக்கிறது. மௌலி பந்தத்தில் இருக்கிற வாசனை என்னுடைய புத்தியிலே வருகிறது. ஆக இப்படி 8 அவயவங்களையும் என்னுடைய புத்தி சம்பந்தப்படுத்துக, அன்வயம் கொள்ளுகிறது. அந்த 8 அவயவங்களிலும் ஈடுபடுகிறது. எந்தெந்த அவயவங்களை ரசிக்கிறாள்? ரசிக்கிறாள் என்று ஸ்ரீலிங்கம் எதற்கு என்றால் மனிஷா என்று புத்தியை சொல்லுகிறது. அவள் ஒரு ஸ்திரீ போல, அது ஸ்ரீலிங்கத்தில் இருப்பதால் மட்டுமில்லை, ஒரு ஸ்திரீ புருஷனை எப்படி எப்படி அனுபவிப்பாளோ அதுபோல இவள் ரசித்து அனுபவிக்கிறாள் என்பதை சொல்வதற்காக ஸ்திரீயாகவே இங்கே ரூபணம். எந்தெந்த அவயவங்களை ரசிக்கிறாள் என்று கேட்டால் இதற்கு முன் 8 ஸ்லோகங்களிலே வர்ணித்த 8ஐயும், அந்த 8 எந்த 8 என்று கேட்டால் ஒரு மறுபார்வை. ஏற்கனவே 8 ஸ்லோகங்களில் பார்த்ததை சங்கிரகித்து இப்பொழுது மறுபடியும் ஒரு தடவை பார்க்கிறோம். அந்த 8 என்ன என்றால், 1 அடித்தாமரை, இதுதான் பாதாம்போஜம் என்பது. 2 ஜங்கா என்கிற கணுக்கால். 3 தொடை இணை ஊரு துவந்தம். 4வது நாபி. 5வது வக்ஷஸ். 6வது புஜங்கள். 7வது வக்திரம். 8வது மௌலியும் மௌலி பந்தமும். இந்த 8ஐயும் இந்த ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது. இதற்கு முன் என்ன நடந்தது? அடித்தாமரையை பற்றி வேலாதீத என்கிற ஸ்லோகம் இருந்தது. அதற்கடுத்த ஸ்லோகம் ஜங்காம் திருஷ்ட்வா ஜனன பதவி என்று முடிந்தது, ஜங்கா வர்ணனம். அதற்கடுத்த ஸ்லோகம் காமா ராம ஸ்திரகதலிகா என்று தொடையை வர்ணித்தது. அதற்கடுத்த ஸ்லோகம் ரங்கநாதஸ்ய நாபிஹி என்று உந்தி வர்ணனமாக இருந்தது. அதற்கடுத்தது வக்ஷஸ் வர்ணனமாக இருந்தது. வக்ஷஸுக்கான ஸ்லோகம் என்ன என்று யோசிக்கிறேன். சம்பிரீணாதி என்கிற ஸ்லோகம். அதற்கடுத்தது ஏகம் லீலோபகிதம் என்கிற ஸ்லோகம் புஜங்கள் வர்ணனையாக இருந்தது. அதற்கடுத்தது வக்திர வர்ணனை சாபிப்பிராய என்கிற ஸ்லோகம். கடைசியாக மால்யை ரந்தா என்கிற ஸ்லோகம் மௌலியை வர்ணித்தது. இந்த 8 அவயவங்களிலும் ஈடுபடுகிறாள் என்று சொல்வதை கவிநயத்தோடு 8 வெவ்வேறு வினை சொற்களை வைத்து இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். எப்படி ரசிக்கிறாள் என்றால், அவள் தொடுகிறாள், அடைகிறாள், ஒட்டுகிறாள், அணுகுகிறாள், அமருகிறாள், சுழலுகிறாள், பருகுகிறாள், கமழுகிறாள் என்று இங்கே 8 கிரியாபதங்கள் இருக்கின்றன. ஸ்பிருஷதி தொடுகிறாள், பஜ்ஜதே அடைகிறாள், விலகதி ஒட்டுகிறாள்,
அப்யேதி அணுகுகிறாள், ஆஸ்தே அமருகிறாள், வல்லதி சுழலுகிறாள், பிபத்தி பருகுகிறாள், வாசனாம் வகதே கமழுகிறாள். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொன்றாக பாதாம்போதத்தை தொடுகிறாள், ஜங்காவை அடைகிறாள் என்பதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை முடிகிறது. இப்பொழுது எதற்காக இங்கே வெவ்வேறு வினை சொற்களை போட்டிருக்கிறாள்? சாதாரண ஜனம் அதை வர்ணிப்பதானால் என்ன பண்ணும்? பெருமாளுடைய அவயவங்கள் 8ஐயும் சொல்லி 8லேயும் ஈடுபடுகிறாள், 8ஐயும் ரசிக்கிறாள், 8ஐயும் அனுபவிக்கிறாள், 8னாலும் இன்பம் பெறுகிறாள் என்று சொல்லும். ஆனால் இங்கே அப்படி சொல்லாமல் ஒரு இடத்திலே தொடுகிறாள், ஒரு இடத்திலே அணுகுகிறாள், ஒரு இடத்திலே அமருகிறாள் என்று வெவ்வேறு வினை சொற்கள் போடுவானேன்? அப்படி போட்டுத்தான் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே முக்கியமான காரணம், அனுபவிப்பதிலே பல பிரகாரங்கள் இருக்கின்றன. காமபோகானுபவமாக இருந்தாலும் சரி, பக்தியினாலே பகவானிடம் அனுபவம் ஏற்படுகிறதே அதுவானாலும் சரி, அது அனுபவம் என்று சொல்லி ஒரே வார்த்தையாலே முடித்து விடக்கூடியதில்லை. அதிலே பல ரீதிகள் இருக்கின்றன என்பதை காண்பிப்பதற்காக பல வினை சொற்கள். இரண்டாவதாக, இது பகவத் தியான சோபானம் என்பது வெறும் சாஸ்திர கிரந்தம் கிடையாது, இது காவிய கிரந்தம். காவிய கிரந்தம் என்றால் பதங்களை வெவ்வேறு விதங்களாக, பர்யாய பதங்களாக இருந்தால் கூட பல பதங்களை இட்டு அதில் ஒரு சப்த புஷ்டியை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக நிறைய வினை சொற்களை போட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். இதற்கும் மேலாக ஒரு காரணம் இருக்கிறது இங்கே. அது என்ன என்றால், என்னுடைய மனிஷா என்பவள் என்று அவளை ஸ்திரீயாக ரூபடம் பண்ணின பிறகு இந்த ஸ்திரீ பெருமாளுடைய திருமேனியை அனுபவிக்கிறாள் என்று சொல்ற பொழுது, அதுதான் சொல்ல வந்த விஷயம். புத்தி பெருமாளுடைய திருமேனியை அனுபவிக்கிறாள் என்றால் அந்த திருமேனியை நான் என்னுடைய மனசில் தியானம் பண்ணுகிறேன் என்ற. அப்பொழுது இந்த ரூபணத்திலே பெருமாளுடைய திருமேனியை அனுபவிக்க கூடிய பெண் யார் என்றால் பிராட்டி. அப்பொழுது பிராட்டி என்ன பண்ணுகிறாளோ அதைத்தான் மனிஷா பண்ணுகிறாள் என்று சொல்ல வேண்டும். பிராட்டி திருமேனியை அனுபவிக்கிறாள் என்று மட்டும் சொல்லாமல், சாஸ்திர கிரந்தங்களிலே, பூர்வாச்சாரிய கிரந்தங்களிலே பிராட்டி பகவானுடைய திருமேனியிலே எந்தெந்த ரீதியிலே அனுபவம் பண்ணினார்கள் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்களோ அந்த ரீதியிலேயே இந்த மனிஷா என்பவளும் சென்று இவளும் பிராட்டியினுடைய அம்சம் போல ஆகி அனுபவிக்கிறாள் என்பதை சொல்வதற்காக பிராட்டி என்ன பண்ணுவாள், ஸ்பிருஷதி, பிராட்டி என்ன பண்ணுவாள், பஜதே என்றெல்லாம் இருக்கின்றது அல்லவா, அதையெல்லாம் இவளும் பண்ணுகிறாள் என்று நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அல்லது பிராட்டி திருமகள் மகாலட்சுமி என்பதை விட்டு விடுவோம். இவள் மனிஷா என்பவள் காதலி ஆகிவிட்டாள், பகவான் காதலன். காதலியானவள் காதலனிடம் என்னென்ன செயல்பாடுகளை பண்ணுவாள் என்று கவிகள் வர்ணிக்கிறார்களோ அதே செயல்கள் இங்கேயும் நடக்கின்றன என்று காண்பிப்பதற்காக என்று சொல்லலாம். இன்னும் ஒன்று கூட, ஒரு காரணம் கூட, பல வினை சொற்களை இட்டதற்கு சப்தத்திலே சப்தங்களுடைய அர்த்த வைவித்தியத்திலே, அதாவது வெவ்வேறு அர்த்தங்கள் விவிதமாக வருவதிலே வேடிக்கை பண்ணுவது கூட நோக்கம் உண்டு. அது கூட, அதாவது சப்த சித்திரங்கள் அர்த்த சித்திரங்கள் எல்லாம் காவியத்திலே ஏற்படுத்துவது கூட பகவானுக்கு ஒரு கைங்கரியம். பகவான் விஷயமான காவியங்களிலே பா மாலை என்று சொல்வது போல இதையே ஒரு மாலையாக அவனுக்கு சூட்டும் பொழுது அந்த மாலையிலே வெவ்வேறு தொடுப்புகள் இருப்பது, வெவ்வேறு சித்திரங்கள் பண்ணுவது, பல வர்ணங்கள் இருப்பது மாலைக்கு எப்படி அழகோ அதுபோல இந்த சப்தத்திலேயும் அழகுபடுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். அதற்காக
இவ்வளவு கிரியாபதங்களை இட்டிருக்கிறார் என்று. இதை நாம் இன்னும் விவரமாக ரசிக்கப் போகிறோம். பிராட்டி போல மனிஷா என்று சொல்லியாயிற்று. சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றால் மனிஷா என்கிற ஸ்திரீ அனுபவிக்கிறாள் பெருமாள் திருமேனியை என்று சொல்லியாயிற்று. அதனாலே அவள் பிராட்டி தான். பிராட்டி எப்படி அனுபவிப்பாள் என்பதை இதற்கு முன்னேயே இதே பகவத் தியான சோபானத்திலே ஒரு இடத்திலே பார்த்தோம். லக்ஷ்மி பூமியோ கரசரசிஜைர் லாளிதம் ரங்கபர்த்து பாதாம் போஜம் என்று. லக்ஷ்மி தன்னுடைய சகியான பூமி தேவியோடு கூட பெருமாளுடைய பாதாம்போஜத்தை லாளனம் பண்ணுவாள். தன்னுடைய கரமாகிற சரசிஜத்தினாலேயும், சரசிஜன்ன தாமரை, கரத்திலே இருக்கிற சரசிஜத்தினாலேயும் பெருமாள் திருவடியை வருடி லாளனம். லாளனம் என்றால் கொஞ்சுதல், சீராட்டுதல், அதை பண்ணுவாள் என்று ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்திலே சொன்னபடி அங்கே லக்ஷ்மியும் பூமியும் பண்ணின அதே காரியத்தை இங்கே என்னுடைய மனிஷா என்பவளும் சென்று அதையே தான் பண்ணுகிறாள் என்று சொல்வதற்காக பாதாம்போஜம் ஸ்பிருஷதி, தொடுகிறாள் என்று. அதற்கு பிறகு லட்சுமி என்ன பண்ணுவாள் பெருமாளுடைய திருமேனியிலே என்றால், முக்கியமானது ஒன்று, பெருமாளுடைய திருமேனியிலே இருக்கிற திருமார்பிலே சென்று அமர்ந்து விடுவது. அது லட்சுமி பண்ணுகிற காரியம். வக்ஷபீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா. பெருமாளுடைய வட்சஸானது இவளுக்கு பீഠி ஆகிறது, அமரும் பீഠமாக ஆகிறது. அங்கே அமர்ந்து கொண்டு அந்த வட்சஸையே அலங்கரிக்கிறாள் இவள். தன்னுடைய காந்தியினாலே அலங்கரிக்கிறாள். இப்பொழுது பெருமாளுடைய மார்பிலே சென்று அவள் அமர்வாள் அல்லவா? அதுபோல இவள் என்னுடைய மனிஷா என்பவள் வக்ஷஸ்யாஸ்தே, பெருமாளுடைய மார்பிலே ஆஸ்தே இருக்கிறாள். அவள் பண்ணுவதையே இவளும் பண்ணுகிறாள் என்று. இன்னொன்று, லக்ஷ்மி பண்ணுவதையே இந்த மனிஷாவும் பண்ணுவாள் என்று சொல்வதற்கு இன்னொன்று, நாச்சியார் திருமொழியிலே மதுவாயில் கொண்டாற் போல் மாதவந்தன் வாயமுதம் பொதுவாக என்று பெருமாளுடைய வாய் அமுதம் இருக்கிறதே அதை பருகுவாள் லக்ஷ்மி. அந்த காரியத்தை இவளும் பண்ணுகிறாள். வக்த்ராபிக்யாம் பிபதி, வாய் அமுதத்தை பருகுகிறாள். ஆக இதில் போட்டிருக்கிற இந்த வினை சொற்களை எல்லாம் பார்த்தால் பிராட்டி பண்ணுகிற காரியங்களையே இவளும் பண்ணுகிறாள் என்று சொல்வதற்காக போட்டதாக தெரிகிறது. பிராட்டி, அவளுக்கு ஸ்ரீ என்று ஒன்று பெயர். ஏன் ஸ்ரீ என்று பெயர் வந்தது என்றால் 6 காரணங்கள் சொல்லுகிறார்கள் சம்ஹிதையிலேயும் மற்ற தேசிக கிரந்தங்களிலேயும். அந்த 6 காரணங்களிலே ஒன்று ஸ்ரயத இதி ஸ்ரீ, பெருமாளை ஆசிரயிக்கிறாள். அதுதான் இங்கே பஜதே. ஸ்பிருஷதி என்று ஒன்று, பஜதே என்று ஒன்று, வக்ஷசி ஆஸ்தே என்று ஒன்று, வக்திரம் பிபதி என்று ஒன்று. இதெல்லாம் லக்ஷ்மி பண்ணுவதாக நாம் பல இடங்களிலே பார்த்திருக்கிறோமே. அதையெல்லாம் என்னுடைய மனிஷா என்பவள் கூட சென்று பண்ணி கொண்டிருக்கிறாள் என்று தேசிகன் சொல்வதாக நாம் ரசிக்க வேண்டும். பாதாம்போஜம் ஸ்பிருஷதி, லக்ஷ்மி போலவே மனிஷாவும். வக்ஷசி ஆஸ்தே, லக்ஷ்மி போலவே மனிஷாவும். பஜதே ஜங்காம், லக்ஷ்மி போலவே மனிஷாவும்.
வக்திராபிக்யாம் பிபதி, லக்ஷ்மி பண்ணுவது போலவே என்னுடைய மனிஷாவும் பண்ணுகிறாள். இன்னும் மற்றவற்றிலெல்லாம் கூட சேர்க்கலாம். உதாரணமாக வலதி புஜயோ, லக்ஷ்மியானவள் சிங்கார லீலைகள் பண்ணும் பொழுது பெருமாளுடைய புஜயோக 2 புஜங்களையும் வலதி சுற்றி சுழல்வாள். ஆலிங்கன காலங்களிலே புஜ வலனம் நடைபெறும். பெருமாளின் திருக்கைகளை தான் சுற்றி வருதல் என்பது. அந்த காரியத்தையும் என்னுடைய மனிஷாவும் பண்ணுகிறாள். ஏகம் லீலோபகிதம் என்ற ஸ்லோகத்திலே சொன்னபடியாக பாகுவை 2 திரு தோள்களையும் திருக்கைகளையும் அனுபவிக்கும் பொழுது வலதி சுற்றி சுற்றி வருகிறாள். இதுவரையில் பார்த்தது ஒரே விஷயம். பிராட்டி எப்படி பெருமாளுடைய திருமேனியை அனுபவிப்பாளோ அதே மாதிரி என்னுடைய மனிஷா என்கிற பெண்ணும் கூட அனுபவிக்கிறாள் என்று. அந்த விஷயத்திலே ஒரு பங்காக வக்ஷசி ஆஸ்தே என்று வேண்டுமென்றேதான் நாம் கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வக்ஷசி ஆஸ்தே என்று பதமிட்டிருக்கிறார். வக்ஷஸ்தலத்திலே அமருகிறாள் என்று. வக்ஷஸ்தலத்திலே அமருகிற லக்ஷ்மி எதற்காக அமருகிறாள், என்ன காரியம் பண்ணுகிறாள் என்றால் அதற்கு 5-6 நோக்கங்களை கற்பிக்கிறார்கள் கவிகள். விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாம் என்கிற லட்சுமி அஷ்டோத்தரத்திலே மிகவும் எளிதாக ஆரம்பித்தது. அது அவளுடைய நிலையம் போல, அவளுடைய இல்லம் போல, அவளுடைய கிரகம் அது, அதுதான் அவளுடைய வாசஸ்தானம் என்று. விஷ்ணு புராணத்திலே பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று திருப்பார்கடலிலிருந்து அவதரித்த லக்ஷ்மியானவள் எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஹரியினுடைய வட்சஸ்தலத்தில் சென்று அமர்ந்தாள் என்று சொல்லிவிட்டு எதற்கு என்பதை அடுத்த ஸ்லோகமே சொல்லுகிறது. அங்கே அமர்ந்து தேவர்களை கட்டாட்சித்தாள் என்று. பஷ்யதாம் சர்வதேவானாம் என்பதற்கு தேவர்கள் இவளை பார்த்தார்கள் என்ற அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்திலே இவள் தேவர்களை பார்த்தாள், தயா விலோகிதா தேவாஹா என்று. அதாவது தேவர்கள் இவளை தரிசனம் பண்ணினார்கள், இவளை சேவித்தார்கள், இவள் அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினாள். அந்த அனுகிரக கடாட்சம் ஏற்பட்டது. அந்த அனுகிரக கடாட்சத்தின் விளைவாக இவர் யாரை கட்டாட்சித்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அமிர்தம் கிடைத்தது. அதனாலே பெருமாளுடைய திருமார்பிலே லக்ஷ்மி அமர்ந்திருப்பதனுடைய ஒரு நோக்கம் நமக்கு தெரிகிறது. விஷ்ணு புராணத்திலே பராசரர் சொல்லிவிட்டார். அங்கே அமர்ந்து கொண்டு பெருமாளை சேவிக்க வருபவர்களை எல்லாம் கட்டாட்சிக்க வேண்டும். யார் யார் ரங்கநாதனுக்கு சேவார்த்திகளாக வருகிறார்களோ ஸ்ரீரங்கம் ஆலயத்துக்கு, அவர்கள் மீதெல்லாம் தன்னுடைய கட்டாட்சம் அடைய வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மி வட்சஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கிறாள், அமர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று ஒரு காரணம். மூன்றாவதாகவும் ஒரு காரணம் சொல்கிறார்கள். செய்யவள் நின்னகலம் சேமமென கருதி என்று பெரியாழ்வார் திருமொழியிலே உய்ய உலகு படைத்துண்ட மணிவயிரா என்கிற அந்த திருமொழியிலே செய்யவள் லக்ஷ்மியானவள் நின் உன்னுடைய அகலம் மார்பை சேமம் என கருதினாள். இது க்ஷேமம் என்று கருதினாள் என்று இருக்கிறது. அதனாலே மார்பிலே அமர்ந்தாள். க்ஷேமம் என்பதை, யாருக்கு க்ஷேமம் என்பதை நம் ஊகத்துக்கு விடுகிறார். தனக்கு க்ஷேமம் என்று அங்கே வந்தாள் என்று வைத்தாலும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது தான் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்தந்த இடமெல்லாம் க்ஷேமம் பெருமானபடியினாலே தான் பெருமாளுடைய வட்சஸ்தலத்திலே இருந்தால் தன்னுடைய இருப்பு காரணமாக பெருமாளுக்கே கூட க்ஷேமத்தை இவள்தான் ஏற்படுத்துகிறாள். இவள்தான் க்ஷேம தேவதை, இவள்தான் மங்கள தேவதை என்று தனக்கு க்ஷேமம் என்று மட்டுமில்லாமல் பெருமாளுக்கு க்ஷேமத்துக்காகவும் அங்கே இருக்கிறாள் என்று சொல்லலாம். அல்லது நமக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்பட வேண்டும்,
லோகக்ஷேமத்துக்காக ஆஸ்ரிதர்கள் அத்தனை பேரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று அவர்களை எல்லாம் கட்டாட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவள் அங்கே வட்சஸ்தலத்திலே அமர்ந்திருக்கிறாள் என்று. ஆகா, வட்சஸ்தலத்திலே அமர்ந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் க்ஷேமம் கரத்வம் என்று. தனக்கும் க்ஷேமம், பெருமாளுக்கும் க்ஷேமம், லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம், ஆஸ்ரிதர்களுக்கெல்லாம் க்ஷேமம் என்று அந்த காரணத்துக்காக அங்கே வந்திருக்கிறாள் என்று. நாலாவதாகவும் ஒரு காரணம் உண்டு. அது என்ன என்றால், அவள் அலங்காரத்துக்காக அமர்ந்திருக்கிறாள். மணிவர என்னனின் திருவுருவில் அணியமராக மலங்கலா இலங்கி என்ற இடத்திலே ரத்தன பர்வதம் போல பெருமாளுடைய திருவுருவம் இருக்கிறது. அதிலே அணி அமர் ஆகத்திலே அலங்கலாக ஒரு மாலை போல திருமாலை நாச்சியாராக விளங்குகிறாள் இவள். அது அங்கே ஒரு திருவாபரணம் போல இருக்கிறாள் என்பது நாலாவது காரணம். ஐந்தாவது காரணம், அங்கே ஒளி ஊட்டுகிறாள் என்பது. நாம் ஏற்கனவே பார்த்த ஸ்ரீஸ்துதி ஸ்லோகம், வக்ஷபீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்தியா என்று தன்னுடைய காந்தியின் மூலமாக பெருமாளுடைய வட்சபீடத்தையே அழகுபடுத்துகிறாள் அவள் என்று. ஆறாவதாக ஒரு காரணம், நமக்காக பரிந்துரை செய்வதற்காக பெருமாளுடைய ஹிருதயத்தின் அருகிலேயே போய் அமர்ந்து கொண்டு நம்மை காப்பாற்றுகிறாள். வக்ஷஸ்ய முஷ்யவரதே த்வம் அவஸ்திதா ததி வால்லப்யமம் பவதீயம் பவதீயம் அனன்யலப்யம் என்று பெருமாளிடம் வால்லப்யம் இருப்பதை நமக்கு தெரிவிக்கவும், நம்மிடம் வாத்சல்யம் இருப்பதை பெருமாளுக்கு தெரிவிக்கவும், எந்த இடத்தில் அமர்ந்தால் வாகா இருக்கும் என்று யோசித்து பெருமாளுடைய மார்பிலேயே அமர்ந்து கொண்டு விட்டால், நாம் பெருமாளை சேவிக்க அந்த பக்கம் போகும் பொழுதெல்லாம் நம்மை கட்டாட்சித்து நம் சார்பிலே நமக்காக பரிந்துரைகளை பண்ண முடியும். பெருமாளும் ஹிருதயங்கமையாக ஹிருத்யாக இருக்கிற அவளை தட்ட முடியாது. அது ஒரு காரணம், நமக்கு சிபாரிசு பண்ணுவதற்காகத்தான் அவ்வளவு கிட்டத்தில் போய் அமர்ந்திருக்கிறாள் என்று. ஆஹா, கவிகள் வட்சஸ்தலாவஸ்தானத்துக்கு இவ்வளவு காரணங்களை கற்பிக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியாது. இவ்வளவு காரணங்களும் உச்சிதமான காரணங்கள், நமக்கு அவற்றை எடுத்து காட்டுகிறார்கள். இவற்றையெல்லாம் இப்பொழுது நாம் இங்கே ரசிக்க வேண்டும். என்னுடைய மனிஷாவும் இதே போலத்தான் வட்சத்தில் அமர்ந்து விட்டாள். சொல்ல போனால் கிட்டத்தட்ட இதே காரணங்களுக்காகத்தான் தேசிகனுடைய புத்தி என்பவள் கூட பெருமாளுடைய வட்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இதே காரணங்கள் என்று என்னென்ன சொன்னோம் லட்சுமிக்கு? அவள் அதை இல்லமாக எடுத்துக்கொண்டாள். தேவர்களை அனுகிரகிப்பதற்காக, லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம் பண்ணுவதற்காக, தான் ஒரு மாலை போலாக வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய மிளிர்ச்சியாலே அந்த இடத்தையே அழகுபடுத்துவதற்காக, நமக்கெல்லாம் பரிந்துரை பண்ணி உதவுவதற்காக என்று வெவ்வேறு காரணங்களை சொல்லி அதனாலே மார்பில் அமர்ந்திருக்கிறாள் என்று சொன்னோம். அது அவளுக்கு விஹாரஸ்தலம். பக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்யமூர்த்தே என்று அங்கே விளையாடுகிறாள் அவள். இப்பொழுது தேசிகனுடைய மனிஷா என்பவள் ரங்கநாதனுடைய மார்பிலே இருப்பதற்கும் இதே போல பல காரணங்கள் இருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலே சில காரணங்கள் க்ஷேமம், நமக்கு உதவ வேண்டும், தேவன் அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும், அழகுபடுத்த வேண்டும், விளையாட வேண்டும், இதெல்லாம் மனிஷா பண்ணுகிறாள் அந்த பட்சத்திலே அமர்ந்து கொண்டு. என்ன அர்த்தம் என்றால், ரங்கநாதனை தேசிகன் தியானிப்பதாலே, இந்த பகவத் தியான சோபானம் அவதரித்ததாலே இதெல்லாம் நமக்கு ஏற்படுகின்றன. லோகக்ஷேமம் ஏற்படுகிறது, ஆஸ்தித ரட்சணம் ஏற்படுகிறது, பகவத் அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது, ஒருவித அழகும் ஏற்படுகிறது காவியம் மூலமாக, விகாரமும் ஏற்படுகிறது, விளையாட்டும் நடைபெறுகிறது, சொல் விளையாட்டு, பொருள் விளையாட்டு எல்லாம். இவ்வளவும், அதாவது பிராட்டி வட்சஸ்தலத்தில் இருப்பதாலே என்னென்ன நோக்கங்கள் கவிகள் சொன்னார்களோ அவையெல்லாம் இந்த தேசிக மனிஷா ரங்கநாத வட்சத்தில் இருப்பதாலும்
அதாவது ரங்கநாதன் தேசிகன் ரங்கநாத பட்சத்தை தியானிப்பதாலும் நமக்கு கிடைக்கின்றன அத்தனை நன்மைகளும். இது ஒரு ரீதியான அனுபவம். இன்னொன்று, பிராட்டி என்கிற அம்சம் ஒரு புறம் இருக்கட்டும், உலகத்திலே காதலிகள் விரும்புபவை என்ன? அதெல்லாம் இந்த என்னுடைய மனிஷாவும் விரும்புகிறாள். நாச்சியார் திருமொழியிலே 4 விருப்பங்கள் காதலிகளுக்கு ஏற்படுவதாக ஆண்டாள் தெரிவிக்கிறார். 1, பகவத் பக்தர்களான நாயகிகள் கேசவனம்பியை கால் பிடிப்பாள் இவள் என்னும் பேரெனக்கருள் கண்டாய் என்று. அவர்களுக்கு என்ன விருப்பம் என்றால், பெருமாளை காதலிப்பவர்களுக்கு விருப்பம் பெருமாளுடைய திருவடியை சம்வாகனம் பண்ண வேண்டும், வருடி தர வேண்டும். அது ஒரு பெரிய பாக்கியம், எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று, கிடைக்கட்டும் என்று நீ அருள வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திப்பது போல, அதுதான் இங்கேயும் பாதாம்போஜம் ஸ்பிருஷதி என்று. இரண்டாவதாக காதலிகள் பெருமாளிடம் என்ன விரும்புவார்கள் என்று கேட்டால், உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் பெண்படையார் உன்மேல் பெரும்பூசல் சாற்றுகின்றார், பண்பல செய்கின்றாய். உண்பது சொல்லில் என்று எப்படியானால் பெருமாளுடைய பாஞ்சஜன்யம் என்கிற சங்கமானது உலகளந்தானுடைய வாயமுதத்தை பருகுகிறதோ, அந்த சங்கிலே வாய் வைத்து அவர் ஊதும் பொழுது, அதே போல காதலிகள் எல்லாம் அவனுடைய வாயமுதத்தை பருகுகிற முத்தமிடுதல் என்பது நடக்கும் பொழுது சும்பனம் என்று சம்ஸ்கிருத பதம். அப்பொழுது அவனுடைய வாயமுதத்தை உண்கிறார்கள். அது அவர்களுடைய அடுத்த விருப்பமாக இருக்கிறது. இந்த ஸ்லோகத்திலே அதையும் சொல்லுகிறார், வக்த்ராபிக்யாம் பிபதி என்று. மூன்றாவதாக என்ன விரும்புகிறார்கள்? அழகப்பினார் தம்மை என் நெஞ்சத்தகப்பட தழுவி நின்று என்று. இதுவும் நாச்சியார் திருமொழிதான். ஆலிங்கனம் பண்ணுவதை விரும்புகிறார்கள். என் நெஞ்சத்து அவர் அகப்படும்படியாக தழுவி நிற்க வேண்டும் என்று. இப்பொழுது இங்கேயும் வலதி புஜயோர் மாமிகேயம் மனிஷா என்று அந்த ஆலிங்கனத்தை தான் சொல்லுகிறார். நாலாவதாக என்ன விரும்புகிறார்கள்? கமல் பூங்குழல்கள் தடந்தோள் மேல் என்று. குழல் என்றால் கேசபாசத்துக்கு பெயர். கமல் பூங்குழல்கள் என்றால் பரிமளம் கொண்ட அழகிய கேசபாசங்கள் அல்லது சுகந்தியான புஷ்பங்களை அணிந்த கேசபாசங்கள், அவை தடம் தோள் மேல் இருக்கின்றன. அப்படிப்பட்ட பகவான் என்று. இங்கேயும் அதேதான். வஹதே வாசனாம் மௌளி மந்தே, கமிழ்தல் தான் வாசனா. ஆக காதலிகள் காதலனிடம் எந்த நாளை விரும்புவார்களோ அந்த நாளும் இந்த என்னுடைய மனிஷா, தேசிகனுடைய மனிஷா என்பது ரங்கநாதனிடம் விரும்புகிறது என்று. அதற்கடுத்ததாக வஹதே வாசனாம் மௌளி பந்தே என்ற இடத்திலே வாசனா என்ற பதத்துக்கு 2 அர்த்தத்தை வைத்து வேடிக்கை இருக்கிறது என்பது. வாசனா என்றால் லோக பிரசித்தமான அர்த்தம் நறுமணம், பரிமளம், சுகந்தம் என்கிற வாசனை. சாஸ்திரத்திலே வாசனா என்பது ஒரு பரிபாஷை பதம் கூட. பூர்வ ஜன்ம வாசனா என்று சொல்வோம். என்ன என்றால், இவன் ஏற்கனவே என்னென்ன கர்மங்கள் பண்ணானோ, என்னென்ன அனுபவங்கள் பண்ணானோ, அவற்றுக்கெல்லாம் வாசனை என்று ஒன்று தொடர்ந்து கொண்டிருக்கும் இவனுக்கு. அதிலே சில வாசனைகள் கெட்ட வாசனைகள், சில வாசனைகள் நல்ல வாசனை. இப்பொழுது இந்த மனிஷா என்பவள் மௌலிபந்தத்திலே வாசனையை வகிக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அந்த அர்த்தமும் வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட வாசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு மௌலிபந்த வாசனையை வைத்துக் கொள்கிறாள் என்று. கெட்ட வாசனை விட்டு போகும் என்பதற்கு சம்ஹிதாவில் ஒரு வச்சனம் இருக்கிறது. ஆகம வச்சனத்தை காட்டப் போகிறோம். அது
இந்த சமயத்திலே வாசனையை பற்றி பேசுவது யுக்தம் என்று சொல்கிறது. எந்த சமயத்திலே? பாதாதி கேசாந்தமாக பாதாம்போதம் வேலாக தீத என்ற ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து சேதசோமே என்ற ஸ்லோகம் முடிவு வரையில் நடைபெற்ற பாதாதி கேசாந்த வர்ணனம் அல்லது அனுபவம். அதற்கு பிறகு கெட்ட வாசனை எல்லாம் போய்விடும், மௌலிபந்தே வாசனா மட்டும் நிற்கும் என்று சொல்லுகிறது ஆகம். எப்படி என்றால், ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பஷ்யதः புருஷோத்தமம் பாதகான்யாசு நஷ்யந்தி கிம் புனஸ்தூபபாதகம் குவாசனா குபுத்திஷ்ட குதர்க்க நிஷயஷ்டயः என்று. வாஸ்தவத்தில் இது 2 வெவ்வேறு ஆக்கரங்களிலிருந்து எடுத்திருக்கிறது. சாண்டில்ய ஸ்மிருதி ஒன்று, பௌஷ்கர சம்ஹிதை ஒன்று. இந்த இரண்டையும் சேர்த்தே ரகசிய திரைசாரத்திலே சுவாமி எடுக்கிறார். நாம் கோவிலுக்கு போகிறோம், அங்கே இருக்கிற பெருமாளை சேவிக்கிறோம். சேவிக்கும் பொழுது பாதாதி கேசமாக நின்று ஒவ்வொரு அவயவமாக ரசித்து சேவிக்கிறோம். ஆ பீட்டாதி, அந்த பாதத்துக்கும் கீழே இருக்கிற பாத பீடம் இருக்கிறதே, அதிலிருந்து தரிசிக்கிறோம். மௌலி பரியந்தம், பெருமாளுடைய திருமுடி வரைக்கும். அங்கேயும் சோபானம் தான், படிக்கட்டு போட்டிருப்பது போல ஏறுகிறது. அந்த சோபானத்தில் எது ஏறுகிறது? நம்முடைய திருஷ்டி, கண் பார்வையானது கீழிருந்து மேலாக ஏறுகிறது. அப்படி புருஷோத்தமனை எவன் பார்க்கிறானோ, அர்ச்சா திருமேனியிலே பாதபீடத்தில் இருந்து ஆரம்பித்து மௌலி பர்யந்தமா சிறிது சிறிதாக பார்வையை தூக்கி தூக்கி ஏற்ற பண்ணி எவன் ஏற்றமடைகிறானோ அவனுக்கு என்ன பலன் ஏற்படுகிறது என்றால், சாண்டில்யர் சொல்கிறார், பாதகானி ஆசு நஷ்யந்தி. இவன் எவ்வளவோ பாவங்கள் பண்ணி இருப்பானே, அவையெல்லாம் ஆசு விரைவாகவே நஷ்யந்தி தீர்ந்து போகின்றன. பாதகங்கள் என்பது மகா பாபங்கள். கிம் புனஸ்தூப பாதகம், சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் பண்ணியிருப்பானே, அது உப பாதகங்கள். அதை பற்றி கிம் புனக கேட்பானேன்? அவை நிச்சயமாக அழிந்து போகும். பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் கூட அழிவதற்கான வழிமுறை இது. கோவிலுக்கு சென்று பாதத்திலிருந்து கேசம் வரைக்கும் ஒரு சோபானம் போட்டது போல, நம்முடைய பார்வைக்கு படிக்கட்டு அமைத்தது போல அந்த அவயவங்களை ரசித்து பெருமாளை சேவித்தோமானால் அதன் பலனாக பாவங்கள் அழியும். குவாசனா குபுத்திஷ்ட குதர்க்க நிஷயஷ்டய, அதெல்லாம் கூட அழிந்து போய்விடும். குவாசனா என்றால், வாசனா என்றால் ஏற்கனவே பண்ணின கர்மங்களினுடைய சில பதிவுகள். அதிலே கெட்டதா எவை இருக்கிறதோ அவை குவாசனைகள். குபுத்திஷ்ட, நம்முடைய புத்தியிலே ஏற்படக்கூடிய குத்சிதங்கள். குதர்க்க நிஷயஷ்டய, நாம் தர்க்கம் பண்ணுகிறோமே, அதிலே சில சமயம் குதர்க்கமாக விதண்டாவாதமாக பண்ணுகிறோமே, அது அது எல்லாமே அழிந்துவிடும். பெருமாளை நாம் சேவித்தோமானால், அர்ச்சாவதாரத்திலே எழுந்தருளி இருக்கிற பெருமாளை பாதாதிகேசமாக சேவிப்பதாலே வரக்கூடிய பலன்களிலே இதுவும் ஒன்று என்று. இப்பொழுது என்ன சொல்கிறார்? பகவத் தியான சோபானத்திலே இதைத்தான் பண்ணினோம். இது வரைக்கும், போன ஸ்லோகம் வரைக்கும் நடைபெற்றது. ஆபீடான் மௌலி பரியந்தம் பஷ்யதः புருஷோத்தமம் என்று சாண்டில்யர் சொன்னாரே, அதுதான் நடைபெற்றது. கடந்த 8 ஸ்லோகங்களிலே அது நடைபெற்றது. அப்பொழுது சாண்டில்யர் சொன்னபடி என்ன நடக்க வேண்டும்? குவாசனா எல்லாம் போய்விட வேண்டும். அதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் அந்த கெட்ட வாசனைகள் எல்லாம் இந்திரியங்கள் மூலமாக விஷயங்களிலே ஏற்பட்ட விஷய போகானுபவ வாசனைகள் அதெல்லாம் போனதாலே தான் வகதே வாசனாம் மௌலிபந்தே, பெருமாளுடைய மௌலிபந்தத்திலே எனக்கு வாசனா ஏற்பட்டிருக்கிறது. மனிஷாவானது நல்ல வாசனையை வகிக்கிறது, கெட்ட வாசனையை தொலைக்கிறது. இந்த இடத்திலே வாசனா என்பதற்கு முன் வினைகளின் காரணமாக நினைவிலே ஏற்பட்ட பதிவு என்று அர்த்தம். பூர்வ கர்மங்களின் காரணமாக
நமக்கு நம்முடைய நினைவிலே சில பதிவுகள் ஏற்பட்டிருக்கவே அதுதான் வாசனைகள் இருக்கின்றன என்று சொல்கிறோம். வாசனா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் மனம், பரிமளம். அந்த அர்த்தமும் உண்டு இங்கே. ஏனென்றால் பெருமாளுடைய மௌலி பந்தத்திலே மனம் இருக்கிறது என்பதை போன ஸ்லோகத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையும் இரண்டு விதமாக பார்க்க வேண்டும். பெருமாளுடைய மௌலி பந்தத்திலே இருக்கிற வாசனை அது பரிமளம். மனிஷா என்கிற இவள் போயிருக்கிறாளே, இவளுடைய மௌலி பந்தத்திலே இது வேறு வாசனை இருக்கிறது. அது என்ன என்றால் அதுதான் சற்று முன்ன இரண்டாவது அர்த்தம் சொன்னோமே வாசனைக்கு, பதிவு என்கிற வாசனை. இவள் ஒரு வாசனையோடு, இவளுடைய மௌலி பந்தத்திலே ஒரு வாசனையோடு இருக்கிறாள். அவருடைய மௌலி பந்தத்திலே ஒரு வாசனையோடு இருக்கிறாள். இந்த மௌலிபந்த வாசனாக்காரி அந்த மௌலிபந்த வாசனாக்காரரை சேவிக்கும் பொழுது இவளுக்கு இரண்டு வித வாசனைகளும் வருகின்றன. கெட்ட வாசனை தொலைகிறது, நல்ல வாசனை வருகிறது என்று. வாசனா பாவனா சம்ஸ்காரோனுபூதாத்ய விஸ்மிருதி. வாசனா என்றால் என்ன? இந்த இரண்டாவது அர்த்தம் சொல்வது உண்டா என்றால் அபிதான சிந்தாமணி தெரிவிக்கிறது. அபிதான சிந்தாமணி என்பது ஒரு கோஷம், ஒரு அகராதி, பதங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். வாசனா என்றாலும் பாவனா என்றாலும் சில சமயம் சம்ஸ்காரம் என்று கூட சொல்வோம். அதை என்னுடைய மனசிலே ஒரு சம்ஸ்காரம் இருக்கிறது, பெருமாளுடைய மனசிலே சம்ஸ்காரமாக வேதங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்கிறோம். அனுபூதாத்யவிஸ்மிருதி, ஏற்கனவே அனுபவித்ததை மறக்காமல் அதிலே படிய வைத்துக் கொள்ளுதல் இருக்கிறதே, அதற்குத்தான் வாசனா என்று பெயர். அனுபவித்ததை மறக்க முடியாத நிலை, நினைவிலிருந்து நீங்காத தன்மை, அதைத்தான் வாசனா என்கிறோம். வஹதே வாசனாம் மௌலி பந்தே, அத்தகைய வாசனையை மனிஷா வகிக்கிறாள். என்ன அர்த்தமாகிறது? ரங்கநாத கிரீட அனுபவம் மறக்க முடியாதபடி தேசிகனுக்கு பதிந்து விட்டது. அதனாலே தேசிகனுடைய மனிஷாவானவள் அந்த மௌலிபந்தத்திலே வாசனை வகித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னது. வஹதே வாசனாம், இதை பௌஷ்கர சம்ஹிதை இப்படி தெரிவிக்கிறது. சந்தர்ஷனாத் அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூட சேதசாம். ரங்கநாதனை சேவிக்க வருபவர்கள், இங்கே ரங்கநாதன் என்பதற்கு பதில் புருஷோத்தமன் என்று இருக்கிறது, இருக்கட்டும். அவர்கள் சம்மூட சேதசாம், மனசிலே எத்தனையோ மோகங்கள், அறியாமைகள், மயக்கங்கள் கொண்டவர்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் தான் சேவிக்க வருகிறார்கள். ஆனால் சந்தர்ஷனாத், நன்றாக சேவித்தார்களானால், தர்சனத்தை நன்றாக ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பண்ணினானால், அகஸ்மாச்ச, அது அகஸ்மாத் ஏற்பட்டாலும் கூட, எதேச்சையாக பெருமாள் சேவை நமக்கு கிடைத்தாலும் கூட அதனுடைய பலன் என்னவோ விளைந்தேதான் தீரும். என்ன பலன்? குவாசனா குபுத்திஷ்ட குதர்க்கனித குஹேதுஷ்ட குபாவஷ்ட நாஸ்திகத்வம் லயம் பிரஜேதி. சேவிக்க போவதற்கு முன்னே நமக்கு நாஸ்திகத்துவம் கூட கொஞ்சம் இருந்திருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கிறது. தேவர்கள் என்று சில பேர் இருக்கிறார்களா, என்ன பரலோகம் என்று ஒன்றா என்றெல்லாம். ஆனால் அந்த குபாவம், குஹேது, நாஸ்திகத்துவம் எல்லாம் லயமடையும், நமக்கு ஸ்ரத்தை வர ஆரம்பிக்கும். அது பெருமாளுடைய கட்டாட்சம் அதை நமக்கு பெற்று தரும். முக்கியமாக கெட்ட வாசனை அழியும் என்று. கெட்ட வாசனை அழிவது பெருமாளிடமே, அவருடைய மௌலி பந்தத்திலேயே நமக்கு வாசனை ஏற்படுவது என்பதை பற்றித்தான் இந்த ஸ்லோகமும் சொல்லுகிறது. இப்பொழுது வஹதே வாசனாம் மௌலி பந்தே என்பதற்கு இரண்டு மூன்று அர்த்தங்களை சேர்த்து வைத்து பாடியிருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். முதல் அர்த்தம், நாம் பாதாதி கேசாந்தம் சேவித்ததனுடைய பலனாக நமக்கு புண்ணியம் கிடைக்கும் சாண்டில்யர் சொல்லிவிட்டார். பாவங்கள் எல்லாம் நசியும், கிம்புன ஸ்தூபபாதகம் என்று சொல்லிவிட்டார்.
புண்ணியம் கிடைத்தாலே புண்ணியத்துக்கே ஒரு வாசனை உண்டு. அது எப்படி தெரியும் என்றால் உபனிஷத் ஓதுகிறது, ஏவம் புண்ணியஸ்ய கர்மணோ தூராத் கந்தோ வாதி என்று. எப்படியானால் சம்புஷ்பிதமான விருட்சம் பூ மரம் பூத்ததானால் வாசனை வெகு தூரம் பரவுமோ, அதே போல புண்ணிய கர்மத்துக்கு தூரத்திலிருந்தே கந்தம் வாதி வீசுகிறது என்று உபனிஷத் சொல்லுகிறது. அதனாலே தான் என்னுடைய மனிஷா இதுவரையில் பாதாம்போதம் பிரசதி பஜதே ரங்கநாதஸ்ய ரங்காம் இந்த மாதிரி நிறைய புண்ணிய கர்மங்களை எல்லாம் பண்ணினாள். பண்ணினதன் விளைவாக அவளுக்கு புண்ணியத்தினுடைய வாசனை வந்து விட்டது. அதுதான் கடைசியிலே முடிக்கிறாள், வஹதே வாசனாம் மௌலிபந்தே என்று. மௌலிபந்தத்தில் வாசனையை வகிக்கிறாள் என்றால் அது யாருடைய மௌலிபந்தத்தில் என்று பார்த்தோமானால் 3 விதமாக அதுக்கு பதில் சொல்லலாம். என்னுடைய மௌலிபந்தத்திலே, ரங்கநாதனுடைய மௌலிபந்தத்திலே, மனிஷா தன்னுடைய மௌலிபந்தத்திலே, 3ம் இங்கே ஒட்டும். முதலாவதாக மனிஷா எங்கே இருக்கிறாள்? தேசிகனுடைய மனிஷா, மாமிகே எம் மனிஷா, அவள் எந்த இடத்தை சேர்ந்தவள் என்றால் தேசிகனுடைய மௌலியில் தான் தேசிகனுடைய மனிஷா இருக்கும். அதனாலே மனிஷா இருக்கும் இடமே மௌலிபந்தம் தான். யாருடைய என்பதிலே தான் வித்தியாசம். தேசிகனுடைய மனிஷா தேசிகனுடைய மௌலிபந்தத்திலே இருப்பவள். வாசனை மௌலிபந்தம் என்ற இடத்தை அப்படி அன்வயிக்காமல் மௌலிபந்தே மனிஷா, என்னுடைய மௌலிபந்தத்தில் இருக்கிற மனிஷா என்பவள் வாசனாம் வகதே, வாசனையை வகிப்பாள் என்று அர்த்தம் சொல்லிவிடலாம். அப்போ தேசிக மௌலிபந்தம் என்ற அர்த்தம். அல்லது ரங்கநாதனுடைய மௌலிபந்தம் அதுவும் பொருந்தும். இப்படி என்றால் பெருமாளுடைய மௌலிபந்தத்திலே வாசனா இருக்கிறது, என்னுடைய மௌலிபந்தத்தில் இருக்கிற மனிஷா பெருமாளுடைய மௌலிபந்தத்தில் இருக்கிற வாசனையை வகிக்கிறாள். அப்படியுமா? மூன்றாவதாக மனிஷாவுக்கு ஒரு மௌலிபந்தம் இருக்கும் மொழி, ஏனென்றால் அவளே ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தியாயிற்று. மௌலிபந்தம் என்றால் என்ன? மௌலி மண்டனம், தலையிலே வைத்துக் கொள்கிற அலங்காரம், ஒரு திருவாபரணம். மனிஷா அணிந்திருக்கிற அந்த தலை திருவாபரணத்திலே வஹதே வாசனாம், பெருமாள் அனுபவத்தினுடைய வாசனையானது அவளுக்கு வரும். அவள் ரங்கநாதனை பாதாதி கேசமந்தமாக அனுபவித்தாளே, அந்த புண்ணிய கர்ம வாசனாவானது அவளுடைய மௌலிபந்தத்திலே வரும். ஏனென்றால் பொதுவாக புண்ணிய பாபங்களுடைய வாசனைகள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் தலையிலே தான் எழுதப்படும், தலை எழுத்து என்று. மனிஷாவுடைய மௌலிபந்தத்திலே என்ன தலை எழுத்து, எந்த வாசனை வரும் என்றால், இப்பொழுது பாதாம்போதம் பிரசதி என்று ஆரம்பித்து பிபதி என்ற வரைக்கும் முடித்த அந்த புண்ணியங்களுடைய வாசனையானது இவளுடைய மௌலிபந்தத்திலே வரும். ஆகா, என்னுடைய மௌலிபந்தத்திலே இருக்கிற மனிஷாவுக்கு ரங்கநாதனுடைய மௌலிபந்தத்திலே இருக்கிற வாசனை வந்து மனிஷாவினுடைய மௌலிபந்தத்திலே வாசனையாக அமரும். வாசனா என்பதற்கு 2 அர்த்தத்தை வைத்து என்று 3ஐயும் சொன்னதாக இந்த வாக்கிய விநியாசம் அமைந்திருக்கிறது. இதே மாதிரி பகவத் தியான சோபானம் போலவே அபர்யாப்த அமிர்த தியான சோபானம் அமைந்திருக்கிறது, திருக்குடந்தை தேசிகன் அருளை செய்தது. அதிலேயும் இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்தானத்திலே திருக்குடந்தை 6ஆம் முதன் விஷயமாக பாதாம்போஜம் பிரதிகலமகம் சார்ங்கிணோ நோமி நித்யம் ஜங்காஜானு பிரவரயுகலம் சம்ஸ்மரேயம் ததோபி. முதலிலே பாதாம்போஜம், அதற்கடுத்தது ஜங்கா, அதற்கடுத்தது ஜானு என்கிற முழங்கால், ஊர்வோர் யுக்மம் ததனு மகிதம், அதற்கு பிறகு 2 தொடைகள், நாபிதேசம் புஜௌத்வௌ, அதற்கு பிறகு நாபிதேசம், அதற்கு பிறகு 2 புஜங்கள், வக்ஷோ வக்திரம் ததித அகிலம், அதற்கு பிறகு வக்ஷஸ் திருமார்பு, அதற்கு பிறகு திருமுக மண்டலம், அகிலம் சுந்தரம் நிர்விஷேயம் என்று இதே மாதிரி சோபானத்தை தான் அவரும் அமைத்திருக்கிறார். சிறு வித்தியாசங்கள் இருக்கலாம். இதில் ஜானு என்று ஒன்று சொல்லி இருக்கிறார், கிரீடத்தை பற்றி பேசவில்லை. ஒன்று போயிற்று, ஒன்று வந்தது. ஆனால் பெரும்பாலும் பகவத் தியான சோபானத்தை அனுசரித்தே அந்த அபர்யாப்த அமிர்த தியான சோபானமும் அமைந்திருக்கிறது.
ஆனால் இப்பொழுது பகவத் தியான சோபானத்து ஸ்லோகத்திலே விபதி மகதே வாசனாம் மொழிவந்தே முதலிய இடங்களிலே இருக்கிற அதிகப்படி ரசங்கள் பகவத் தியான சோபானத்துக்கு மட்டுமே இருக்கின்றன. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.